திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 953, அதிகாரம் குடிமை. காந்தியடிகள் சபர்மதி ஆசிரமத்தில் தங்கியிருந்த போது ஒரு நாள் இரவு எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். நள்ளிரவில் ஆசிரம வளாகத்திற்குள் நுழைந்த ஒரு திருடன் சமையலறையினுள் புகுந்து விட்டார். அப்போது அவருடைய கைப்பட்டு அங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருந்த சில பாத்திரங்கள் கீழே விழுந்தது. அந்த சத்தம் கேட்டு கண் விழித்த ஆசிரமவாசிகள் உடனே சமையலறைக்குள் சென்று பார்க்க அங்கு பதுங்கியிருந்த திருடனை பிடித்து விட்டனர். இரவு நேரத்தில் காந்தியடிகளை தொந்தரவுபடுத்தக்கூடாது என கருதி அந்த திருடனை ஓர் அறையில் வைத்து பூட்டிவிட்டனர். விடிந்ததும் காந்தியடிகளிடம் சென்று இரவு நடந்ததை கூறி திருடனை பிடித்து அறையில் பூட்டி வைத்திருப்பதாக பெருமையாக கூறினார்கள். அதை கேட்ட காந்தியடிகள் முதல் கேள்வியாக அவர்களிடம், அந்த நபருக்கு ஏதேனும் உணவு அளித்தீர்களா என்று கேட்டார். அனைவரும் இல்லை என்று பதில் சொன்னார்கள். பசி எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது. பசி வந்துவிட்டால் மானம், குலம், கல்வி, வலிமை, அறிவு, தானம், தவம், பெருந்தன்மை, தளராத முயற்சி, காமம் ஆகிய 10ம் பறந்துவிடும் என்று ஔவையாரின் நல்வழி கூறுகிறது. திருடனும் மனிதன்தானே, அவனுக்கும் பசி உண்டல்லவா? முதலில் அவருக்கு பசிதீர உணவளித்து அதன் பின்னர் என்னிடம் அழைத்து வாருங்கள் என்றார் காந்தி. திருடனையும் மனிதனாக மதித்து அவரை பார்ப்பதற்கு முன்னரே அவரது பசியை போக்க உத்தரவிட்ட மனிதநேய குணம்தான் காந்தியடிகளை உலகம் போற்றும் உத்தமராக்கியது. முகமலர்ச்சி, ஈகை குணம், இனிய சொற்களை பேசுதல், பிறரை இகழாத பண்பாடு ஆகிய 4 பண்புகளும் உயர்குடியில் பிறந்தவர்களுக்கு உரிய குணங்களாகும் என்பதை நகை, ஈகை, இன்சொல், இகழாமை 4ம் வகையென்ப வாய்மை குடிக்கு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். தீயவராய் வாழ்தல் தாழ்வு, தீயோரையும் மதித்தல் உயர்வு.